அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். பொதுவாக தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் டிலே ஆகாது. இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆண் மூலம் மரசாலம், பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. மூல நட்சத்திரம்னாலே பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக தனுர் ராசிக்காரங்க எல்லாருமே மூஞ்சிக்கு நேராக பேசக்கூடியவங்க, தான் நினைச்ச டக்குன்னு வெளில சொல்லக்கூடியவங்க, நேர்மையானவங்க, நம்பிக்கையானவங்க, இதெல்லாம் இவங்களை சொல்லலாம். ஸோ இவங்களுடைய அது மாதிரி வேலையிலையாக இருக்கட்டும், எதெல்லாம் இருக்கட்டும், இவங்க நினைச்ச காரியத்தை எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு பெரிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம்னா, தனுர் ராசிக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன். அதனால இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, இவங்களை ஈக்குவலான புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக உங்களுக்கு வாழ்க்கையில் மேரேஜ் ஆனால் கூட வாக்குவாதங்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கும். அதனால் வாக்குவாதங்களில் நம்ம பொதுவாக ஈடுபடாமல் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி டக்குன்னு கோவப்படுறவங்க பேசும்போதே மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடுவாங்க. அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா மூஞ்சிக்கு நேராக பேசுறதுனால அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கையாக உள்ளவங்க, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க, எதையும் நேர்மையாக இருக்கிறதுனால அதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அதை போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் உள்ளவங்க. இந்த ராசிக்கு அதிபதியை வில்லு அம்பு அப்படின்றத புரிஞ்சுங்க. அது மாதிரி இவங்களை நம்ம நம்பி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த தடைகள் இருக்குது அப்படின்னா அதை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி அது மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த ராசிக்காரங்களை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது வாழ்க்கையில். இதை ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியும் புதன், இவங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் புதன், 4ஆம் வீட்டு அதிபதியும் குரு. அதனால் பொதுவாக இவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. இது ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அங்கே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த வருஷத்தில் இவங்களுக்கு என்ன எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, குரு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அது மாதிரி சனி பகவான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ராகு கேது இருக்கு இல்லையா, அதுவும் இவங்க லைஃப்பில் திருமணத்துக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் புதன் இடத்துல பார்த்தோம்னா, கோச்சாரத்தில் புதன் அடிக்கடி சீக்கிரமாக நகரக்கூடிய ஒரு கிரகம்ன்றதுனால கோச்சாரத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இப்போ இந்த மாதம் இல்லாட்டாலும் அடுத்த மாதம் நடந்துடும், இந்த மாதம் போனாலும் அதுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு காலம் நல்லாயிடும். அதனால உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்குலாம் அது மாதிரி கல்யாணத்துக்கான இது டக்கு டக்குன்னு நடந்துடும். ஆனால் அதுக்கான காலம் தசாபதி உங்கள் ஜாதகத்தில் வருதா இல்லை உங்கள் ஜாதகத்தில் தடை இருக்கா அப்படின்றத நம்ம ஜாதகத்தை காமிச்சு நம்ம பார்த்துக்கணும். இவங்களை பொறுத்தவரை இந்த 2026 நல்ல பலன் தரக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு. ஏன்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு சுபகாரிய தடைகள் இவங்களுக்கு இருக்கு. எந்த காரியத்தை எடுத்தாலும் கடைசி நேரத்தில் கை நழுவி போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குரு வக்ரமாக இருக்கு. மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இவங்க ஜாதகத்தில் 7வது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தோம்னா சனி பகவான் இந்த ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் இந்த ராசியை நமக்கு பார்க்குறாரு. அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு அர்த்தம். சனி பார்வை இருக்கு. அதுக்கடுத்து ராகு பார்த்தோம்னா அவர் ரிவர்ஸில் வர்றார் இல்லையா, அதனால ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னோம்னா அவர் ஏன்னா இப்படி தான் சுற்றுறார். அப்போ பார்வை எந்த பக்கம் அவர் நகர்றாரோ அந்த பக்கம் தான் பார்வை இருக்கும். அப்போ ராகுவுக்கு 3வது வீட்டை பார்க்குறாரு. அப்போ ராகுவினுடைய பார்வையும் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ ராகு பார்வை, சனி பார்வை, குரு பார்வை, இது 3 இருக்கு. குரு வக்ர குரு பார்வை அப்படின்னு நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படின்றதுனால மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எல்லா காரியங்களும் தடைகளாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுவும் முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு தடைகள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த காலம் மார்ச் 11க்கு மேலே குரு பார்வை ஃபுல்லாகிடுது. குரு பார்வை இவங்க மட்டும் இல்லை, இவங்களுக்கு 3வது வீட்டு ராகுவையும் பார்க்குறாரு. ஸோ குரு பார்வை ஏற்பட்ட உடனே டிலே இருந்தது அதெல்லாமே உங்களுக்கு விலக போகிறது. அது மாதிரி ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற இந்த ஐடியாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் அந்த யோசனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் முயற்சிகளை கூட்டி அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதே நேரத்தில் இந்த குரு பகவான் பெயர்ச்சியாளர் உச்ச குருவாகி 2வது வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே இவங்களுக்கு கல்யாணத்துக்கான ஒரு நல்ல காலமாக இருக்குது. மார்ச் மாதத்துலேருந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த கல்யாணத்துக்கு நல்ல நல்ல காலங்களாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
அதனால இந்த வருஷம் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாமே கல்யாணத்துக்கான கால் தான். அந்த காலம் தான் இந்த 2026வது வருஷம் இவங்களுக்கு திருமண வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண கூட ரொம்ப நல்ல காலங்கள் அப்படின்னோம்னா மார்ச் 11 ஏப்ரல் இதெல்லாம் ரொம்ப நல்ல. மார்ச் மாதம் 2வது வாரத்துலேருந்து ஏப்ரல் மாதம் இது வரைக்கும் ஏப்ரல் மே மாதம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலங்கள். இந்த வருஷம் வேறு மே மாதத்தில் வந்து வைகாசி இருக்கு இல்லையா, அது ஒரு மழை மாதம். அப்போ வந்து திருமண காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. அப்போ வந்து 2 பௌர்ணமி வர்றதுனால இந்த வைகாசி மாதத்தில் நல்ல சுப காரியங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஆனால் நமக்கு மேரேஜ் பேச்சுவார்த்தைகள் நம்ம நடத்துறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால் வந்து ஏப்ரல் மே ஜூன்லாம் நல்ல பேச்சுவார்த்தைகளை முன்னேற்றமாகி இவங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே மேரேஜ் வந்து நடந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான காலங்களாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப காலங்களாக அதாவது ஜாதக ரீதியான தடைகள் இருக்கிறவங்களுக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து 9வது வீட்டுக்கு வர பாக்யஸ்தானத்தில் 9வது வீட்டுக்கு அதிசாரமாக குரு பகவான் வந்து இவங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ஸோ அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 5வது வீட்டையும் அப்போ பார்க்கறதுனால அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து அதாவது ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, ரொம்ப காலமாக பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம், அமைய மாட்டேங்குது, குரு பார்வை வருதுங்கிறாங்க அதுன்றாங்க, ஆனாலும் இவருக்கு அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துலேயே அக்டோபர்லேருந்து டிசம்பர் வந்து வெரி வெரி பெஸ்ட் பீரியட்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும். பொதுவாக இவங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா இவங்க வணங்க வேண்டியது விநாயகரை வணங்கினாலே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். அதுவும் வந்து ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலையும் அருகம்புல் மாலை போட்டு விநாயகரை பண்ணலாம். விநாயகரை வந்து நம்ம அகவல் படிக்கலாம். விநாயகருக்கு வந்து நம்ம என்ன முடியுமோ அதை பண்ணலாம். ஒரு சில விநாயகர் கோயில், பெரிய விநாயகர் கோயில் இருக்கும், அங்கே அங்க பிரதர்ஷனம் பண்ணலாம். பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ பிள்ளையார் அப்படின்றத வந்து இவங்க பிடிச்சிக்கிட்டாங்கனாலே இவங்களுக்கு தடைகள் விலகி கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் நடந்துடும். அதனால் வந்து ஒவ்வொரு விநாயகருக்கு போய் சங்கட சதுர்த்திக்கு விரதம் இருந்து விநாயகரை வேண்டி வழிபட்டோம்னாலே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். விநாயகருக்கு வந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சில செட்டியாஸ்லாம் இன்னமும் பண்ணுவாங்க. விநாயகர் நோம்புன்னே பேர், அதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய பலன் தரக்கூடியது, பொருளாதாரத்தையும் செல்வ வளத்தையும் தரக்கூடியது. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நமக்கு அள்ளி அள்ளி தரக்கூடியது இந்த விநாயகர். ஸோ அந்த விநாயகர் விரதம் இருந்து சங்கட சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு அருகம்புல் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி கொஞ்சம் சாதம் போட்டு 4 பேர் கொடுத்து இந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்களே என்ஹான்ஸ் பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு அதை செய்ய முடியுமோ. சுவாமியை வேண்டது முக்கியம் இல்லை, நம்ம ஆசையாக சாமிக்கு செய்யணும். அது அப்போ வந்து நம்ம வியாபாரம் மாதிரி நான் அதை கேட்டேன் செய்யலை அதனால அப்படின்ற அப்ரோச் சுவாமிகிட்ட வைக்காம இது வந்து நம்மளுடைய வேண்டுதல். சரி, ஏதாச்சும் எனக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து பிரபஞ்ச சக்தியை நம்ம கூப்பிட்டு அதாவது நம்ம காரியத்தை நடக்க வச்சிடலாம். அந்த பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதெல்லாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனாலே பொதுவாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல வருஷங்களாக இருக்குது. பலவிதமான சுப காரியங்கள் நடக்கலாம். நீங்கள் எல்லோரும் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம அதில் வந்து மேரேஜ் பற்றி மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட்டடாக பார்த்தனால மேரேஜ் சம்மந்தமாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. மார்ச் 11 மேலே தான் இது. இப்போ ஜனவரிலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறையா தடைகள் இருந்தப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சு கடைசி நேரத்தில் கை நழுவி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அது நடந்துடும். அதனால் இந்த வருஷம் வந்து மேரேஜுக்கு மிக மிக அருமையான வாய்ப்புள்ள ராசிகளில் தனுசு ராசி ஒன்று. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல முறையில் திருமணமாகி எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.